இப்படிலாம் நம்ம வந்து பண்றோம்னா, வரக்கூடிய தவமுடையவர்கள் வந்து குறைவு தான். இதுதான் அவ்வளோ பேர் வந்து வழிபாடு செய்கிறார்கள். ஆனைக்கா எல்லா ஊர்லயும் இந்த சிவராத்திரிலாம் உள்ளேயே போக முடியல. சிறு நகரங்கள் வரையில அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி வந்திருக்கு. இந்த ஞான நாட்டம் வந்து இறைவன் கொடுத்தா தான் வர முடியும். அதனால நான் வந்திருக்கோம்னா, தவம் இதற்கு ஒரு களம் அமைக்கணும்ல. இந்த களத்த இவர்கள் அமைத்து சிறப்பாக செய்து வருகிறார்கள். அது வந்து இறைவன் திருவருள் அவங்களை இயக்குது. அந்த இறைவனுடைய திருவருள்லாம் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கணும். நம்ம வந்து சேர்ந்து இதை கற்றுக்கொள்பவர்களுக்கும் வந்து இறைவன் நான் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இறைவன் திருவருள் இல்லாம வர முடியாது. திருவருளுக்கு உரியோர் என்ற ஒரு முறையிலே இந்த திருக்கோவலூர் வீரட்ட அந்த திருத்தலத்தை வந்து நான் வந்து இப்ப இது பண்ணல. பிரியாம்பிள் மட்டும் பண்ணல. நான் இதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன் அந்த பாட்டுக்கு. 2வது திருமுறைகள் 100வது திருப்பதிகம் நட்டராக பண்ணல. ஞானசம்பந்த பெருமான் அருளியிருக்கிறாரு. இது அட்ட வீரட்டங்கள்ல அந்தகாசுரனை வந்து சூலத்தில் தாண்டி அந்தகாசுரனும் சாகடிகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன வந்து சூலத்துல அப்படியே தூக்கி நிறுத்திடுறாரு. நிறுத்தின உடனே அவனுக்கு அந்த ஞானம் வருது. பழைய சிவ வழிபாடு செய்த ஞானம் வருது. தவிக்கிறான் வந்து நான் வந்து அம்பிகை மீது அம்மா மேல வந்து நான் ஆசைப்பட்டது தவறு. அ அந்த நந்தி தேவரிடம் நான் பெரியது அளவுல போரிட்டேன். அவரும் என்ன வந்து மன்னிக்கணும். அம்மாவும் வந்து என்னை மகனாக வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை நீங்கள் தயவு செய்து இதிலிருந்து இந்த சூலத்திலிருந்து விட வேண்டும் என்று இந்த புராணம். அந்த புராணத்தை நான் கற்று உள்வாங்கினது. பெருமான்ட்ட வந்து கேட்ட உடனே அவரு இறக்கி விட்டு, அவனுக்கு என்ன அருள் குடுக்குறாருன்னா, இதுல பாருங்க சிவபெருமானுடைய மன அம் அதாவது ஒரு பாகம் உள்ள அம்பிகையே மேலேயே அவன் ஆசைப்படுவான். ஆசைப்பட்டவனையே வந்து மன்னித்து, அவனுக்கு என்ன சொல்லுவாரு, "நீ வந்து பல பிறவிகள்ல என்னை நோக்கி வந்து கடும் தவம் செய்திருக்க. நீ இங்க சிவகணங்கள்ல ஒருத்தனா என்னோட இரு. 3000 ஆண்டுகள் கழித்து முத்தி உனக்கு கிடைக்கும்னு சொல்லி, இந்த புராணங்கள்லாம் நெறைய அன்பர்கள்லாம் கற்கணும். தெரியாது. அந்தகாசுரன சூலத்துல வாங்குனா என்ன நடந்தது? இதெல்லாம் வந்து கந்த புராணம். கந்த புராணம் வந்து சிவபரத்துவம் வந்து பேசக்கூடிய நூல். அந்த உரைநடை நூல் கிடைக்காது எல்லாருக்குங்கிறதுக்காகவே, கோமல் சேகர்ங்கிற YouTubeல 155 வீடியோ அப்படியே ஆறுமுக நாவலர் உரைய வந்து படிச்சு, தேவையான இடங்கள்ல மட்டும் விளக்கங்கள் சேர்த்து 155 வீடியோ இந்த பிளேலிஸ்ட்ல போணும். பல பேருக்கு இந்த YouTubeல தெரிய மாட்டேங்குது. அவங்க இதுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா, அந்த ஒரே இடத்துல அது வந்து வரிசையாக இருக்கும். அது வந்து கந்தபுராணம் வந்து கற்றால் தான் சிவபரத்துவத்தை வந்து நாம் முழுமையாக உணர முடியும். ஏக இறை சிவபெருமான் தான்ங்கிறது கல்வெட்டு போல் உள்ளத்துல பதியணும். இப்போ இதுல என்னன்னா, இந்த திருவிராகங்கிற ஒரு அமைப்புல பண்ணியிருக்காங்க. திருக்கோவலூர் வீரட்டம் இந்த திருத்தலத்துல. அ படைகொள் கூற்றம் வந்து மெய் பாசம் விட்ட போதின்கண் இடைகொள்வார் எமக்கு இலை எழுக போது நெஞ்சமே. நெஞ்சத்திற்கு அறிவுறுத்துவதாக, தன்னெஞ்சத்துக்கு அறிவுறுத்துவதாக இந்த உத்தியை வந்து ஆச்சாரியர்கள் வந்து கடைபிடிப்பார்கள். சில தவறுகளுக்கே அவர்கள் ஆளாகி இருக்க மாட்டார்கள். ஆனால் தன் மீதே வந்து சொல்வார்கள். "ஆயமான காயந்தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் விட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வழிவல மேயவினைன்னு" ஞானசம்பந்த பெருமானே வந்து சொல்லியிருக்காரு. அவராலே 5 புலன்கள வந்து வெல்ல முடியலையா? முன்னதாகவே கடைமுடி அடிகளை வந்து நன்றுணர் ஞானசம்பந்தன்னு சொல்லுவாரு. கடைமுடியில இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை நன்றுணர் ஞானசம்பந்தன்னு அந்த திருக்கடை காப்புல வந்து அ அத சொல்லுவாரு. அதாவது இறைவனுடைய திருவடியை நன்று உணர்ன்னு சொல்றாருன்னா, அது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா ஆச்சாரியர்கள் என்னன்னா, தம் மீது வந்து அந்த குறைபாடுகளை வந்து ஏற்றி இந்த உலகோருக்காக, நீ இப்படி தவறு செஞ்சாலும் வந்து இறைவன் வந்து அருள் புரிவாரு அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. படைகொள் கூற்றம் வந்து அந்த கூற்றுவன் வந்து அவனுடைய படைகள் இருக்கு இல்லையா? எருமை மாடு இருக்கு. மற்ற வீரர்கள், அந்த மந்திரி பிரதானிகள், தளபதிகள்லாம் இருக்கான் இல்லையா? காலன். அதாவது எவனுக்கு கீழ வேலை செய்றவன் காலன் தான் மந்திரி. அவனுக்கும் கீழ வந்து வீரர்கள்லாம் இருப்பார்கள். பெரிய மனுஷன பிடிக்கிறதுக்கு தான் வந்து ம ம ம மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் கூட தூதுவன தான் முதல்ல விடுறான். தூதுவன வந்து விட்டவுடனே அவன் வந்து பார்க்குறான், என்னடா சிவ பூஜையில இருக்கேன்னு சொல்லி மந்திரியாகிய காலன்ட்ட சொல்றான். என்னடா அப்படிப்பட்டவனா வரமாட்டானா? இவன் வந்து அவனுக்கு உள்ள ஞானம் இவனுக்குலாம் இல்ல. இந்த யமதூதர்கள் வந்து பார்த்து இவன் சிவ பூஜையில இருக்கான். இவன வந்து பிடிக்கக்கூடாதுன்னு அஞ்சி காலன்ட்ட போய் சொல்லுவாங்க. காலன் அப்படிப்பட்டவனா? எவன்டா அவன்னு சொல்லிட்டு வந்து வருவான். மார்க்கண்டேயர் கேட்பாரு, "நான் காலன் உன்ன அழைச்சிட்டு போ வந்திருக்கேன். அப்பா உனக்கு வந்து எல்லோருமே நம்ப அங்க போகணும். உனக்கு யமபெருமானுக்கு நீ வந்து சிவபூஜை செய்றது அறிவாரு. உன்னை மிகவும் மரியாதையாக நடத்தி உனக்கு உரிய உ பிரம்ம, விஷ்ணு பதங்கள அங்க அனுப்பி விடுவாரெல்லாம்" சொல்லுவான். அவன் என்னடா எனக்கு குடுக்குறதுன்னு அவன் சொன்னோனே, அப்புறம் தான் வந்து யமதர்மனே வந்து இவன்ட்ட வாத பிரதிவாதம்லாம் சொல்லி,
அப்ப அந்த பிரம்ம விஷ்ணுகளுக்கு வந்து இறப்பு உண்டு. உன்னை நான் பிடிக்க வந்திருக்கிறேன். எனக்கே இறப்பு உண்டு. உனக்கு இறப்பு இல்லைன்னு நீ ஏன் எப்படி வந்து சொல்ற? இது நியாயமான்னுலாம் இப்படிலாம் வந்து சமாதானமா பேசும்போது மார்க்கண்டேயர் விடமாட்டார். போடா நாங்கலாம் சிவனுடைய ஆளு. உனக்கு என்ட்ட ஆட்சி எல்லை கிடையாது. அப்படின்லாம் சொல்லி நடக்கும் அந்த விவகாரம். அப்ப வந்து படைகொள் கூற்றம் வந்து மெய் பாசம் விட்ட போதின்கன்னா, அந்த கூற்றுவன் வந்து படைகளோடு வந்து இந்த பாசக்கயிற்றை இழுத்தல் என்று அது ஒரு முறைமை இருக்கு. நெறைய இதெல்லாம் இருக்கு. தந்தையார் போயினார், தாயாரும் போயினார், தாமும் போவார், கொந்தவேல் கொன்றொரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார். ஞானசம்பந்த பெருமான் திரு ஆரூர் திருப்பதியத்துல. அதுபோல வந்து தடுத்தாட்டி பிடித்தாட்டி தேர்மனார் தமர் செய்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான்னு இப்படியெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கு. நமக்கெல்லாம் தெரியாது. எல்லாருக்கும் வந்து தெரியும் யமன் இருக்காருன்னு. ஆனா ஒருத்தரும் நம்புறதில்ல. யமன் ஒருத்தன் இருக்கான். நம்ம செய்யற தீவினைக்கு தக்கவாறு நம்ம வந்து செக்கிலிட்டு ஆட்டுவான். எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்பான். வேளாளெல்லாம் குத்தி கொதருவான். இந்த துன்பங்களை கொடுப்பான். அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் இந்த திரோதான சக்தி எல்லாரையும் மறைப்பதால் தான் மக்கள் வந்து நிறைய தவறு செய்கிறார்கள். வழிபாட்டு நெறியில உள்ளவங்களே சொல்றேன். இது தவறுகளுக்கு காரணம் ஆகுறதுன்னா, இதுக்கான தண்டனை கிடைக்கும். இந்த வினை கொள்கையெல்லாம் நன்றாக படித்து பிறருக்கு போதிக்கிறவங்களுக்கும் அப்படிப்பட்ட திரோதான சக்தி மறைக்குதுங்கிறது தான் உண்மை. நான் சொன்னதை வந்து சிந்தித்து பார்த்தால் தெரியும். நம்மோட சூழ உள்ளவர்களை எல்லாம் பார்த்தாலே தெரியும். படைகோள் கூற்றம் வந்து மெய் பாசம் விட்ட போது எப்போ வருவாரு? இறைவனால் வந்து சிவபெருமானால ஒரு உயிர் இவ்வளவு மனித பிறவி கொடுத்துருக்கோம், 135 கொடுத்துருக்கோம், இவன் நம்ம நோக்கி 20% தான் வந்திருக்கான் அப்படின்னோடனே அந்த சங்கீத வினையிலிருந்து ஒரு ஆயுளை நிர்ணயித்து 70 வருஷம் 3 மாசம் 4 நாள் 5 நாழிகைன்னு சொல்லி ஒரு ஆயுளை வந்து நிர்ணயம் பண்ணி இந்த உயிரை இதற்கு மேல் தன்மை நோக்கி வளர்த்தெடுக்க எந்த குலத்துல எந்த இல்லத்துல எந்த சூழல்ல வந்து பிறக்க வைக்கணுமோ அவர்கள் இல்லத்துல வந்து பிறக்க வச்சு வளர்த்தெடுக்கிறார். அப்ப இந்த ஆயுளை நிர்ணயித்தவர் யாரு? சாமி தான். அந்த ஆயுளை நிர்ணயித்து அந்த கணக்கு வந்து வச்சிருக்கிறவன் யாரு? யமதர்மன். யமதர்மன் யாருடைய வந்து பணியை செய்யறான்? சிவபெருமானுடைய பணியை தான் வந்து செய்யறான். அவனுக்குன்னு வந்து தனி இச்சைக்கு இவன் வந்து நம்ம நண்பனோட பையன், இவன் வந்து நல்லவன் கெட்டவன், இவன் நமக்கு நிறைய ஆராதனை பண்றான், இவனை விட்டுடுவோன்னு சொன்னார்னா உடனே அந்த யமன் பதவி போய் வேற ஒருத்தன் வந்து அடுத்த இதுல லிஸ்ட்ல இருப்பான் பாருங்க, அவன் வந்துடுவான். அதனால அவர்கள் இச்சைப்படி எந்த செயலும் எல்லாமே பெருமான் தான் அவர்கள் வழியாக செய்யறாரு. அப்ப வந்து இந்த ஆயுள் முடிஞ்ச உடனே மார்க்கண்டேயனுக்கு வயதை நிர்ணயித்தது யாரு? சாமி தான் நிர்ணயிக்கிறாரு. அப்போ வந்து இவனோட கடமை என்ன? சாமியை நிர்ணயித்து அங்கே ஏட்டில் என்ன எழுதி இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கோ அதுபடி அவன் வந்து அவரை அழைச்சிட்டு போனான். அவன் கடமையை தான் செய்கிறான். என்ன ஒரு தவறு செய்துட்டான்னா, இப்படி வந்து சிவ பூஜையில வந்து லயித்து இருக்கானே, அப்படியே சிவ திருக்கோலத்தில் இருக்கானே, இவனை வந்து இட்டு செல்லக்கூடிய இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துட்டுது. சாமி ஆயுள் எழுதி வச்சிருக்காருன்னு அப்போ நின்று பெருமானிடம் வந்து விழைந்து வேண்டி இருந்தான்னா, பெருமானே எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நீங்கள் வந்து அவனுக்கு நிர்ணயித்தது 16. நான் வந்து பார்க்கும்பொழுது சிவ திருக்கோலத்துல இருக்கான், சிவ பூஜையில இருக்கான். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்க தான் எனக்கு இது அறிவு போட்டுருன்னு அப்படி கேட்டிருந்தான்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. ஆனால் என்னன்னா, இந்த ஞானத்தை வந்து உலகோருக்கு வழங்கக்கூடிய இந்த வரலாறு நிகழ்த்துவது என்னன்னா, சிவபெருமானுடைய ஏக இறை சிவன் என்று கல்வெட்டு போல் உள்ளத்தில் பதித்து சிவத்தை தவிர எல்லாத்துலேயும் சிவத்தையே பார்க்கக்கூடிய உச்ச நிலைக்கு வந்தவர்களுக்கு 27 நட்சத்திரங்கள், கோள்கள், திசை தெய்வங்கள், அந்த ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வம் எதனாலையும் வந்து ஆபத்து கிடையாது. நேரடியாக சிவனுடைய ஆட்சி எல்லைக்கு வந்து விடுவார்கள். அதுதான் இந்த மார்க்கண்டேயர் வரலாறு. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இறைவன் நிர்ணயித்த அந்த வயதுக்கு அந்த வயது எல்லை கடந்தோடனே படைகள் கூற்றம் வந்து மெய் பாசம் வந்து விடுறாங்க. அப்போ வந்து இடைகொள்வார். இதை தடுத்து நிறுத்துவார். எனக்கு நம்மகிட்ட வேற யாருமே கிடையாது. சிவபெருமானை தவிர வேறு எவராலையுமே என்னுடைய ஆயுள வந்து இந்த யமன தர்ம தூதர்களோ யமன காலனோ இல்லை யம தர்மனோ வந்து என்னை அழைத்து போக வந்தா குத்தியோ இல்லை பாசத்தை போட்டு கழுத்துக்களை பிடிச்சி இழுத்தோ இப்படிலாம் அழைத்து போயிட்டு வந்தா அதை தடுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை சிவபெருமானை தவிர. ஏன்னா சிவபெருமானுடைய பணியை தான் அவன் செய்யறான். யமன் செய்யறது வந்து அவனுடைய பணி கிடையாது. சிவபெருமான் அந்த மந்திரிக்கு என்ன நிர்ணயம் பண்ணியிருக்காரோ அதை தான் அவன் வந்து செய்யறான். அப்போ வந்து வேறு யாராவது ஒரு தெய்வத்தால் இதை மாற்ற முடியுமா? திருமாலோ பிரம்மனோ இந்திராதி தேவர்களாக இருக்கட்டும், திசை தெய்வங்களாக இருக்கட்டும், கிரகங்களாக இருக்கட்டும், யாரால மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது தான் சொல்றாரு. ஒரு பெரிய இந்த இடைகொள்வார் எமக்கு இல்லைன்னா, யமன் வந்து யமன் தூதர்களே என்னை வந்து பிடிச்சிட்டு போகும்போது என்னை காப்பாற்று இடையில வந்து மறித்து ஐயா இவனை பிடிச்சிட்டு போவாத
அவிழும் அருகே காக்கக்கூடியவர்கள் எவருமே இல்லை. எழுக போது நெஞ்சமே நெஞ்சமே எழுக என்று சொல்லி இந்த உலகியல் பற்று, இந்த இது அது நிலையில்லாதவனையெல்லாம் நிலையில்லாதவற்றையெல்லாம் நிலையாக நினைக்கக்கூடியது, இந்த நிலை இல்லாத இந்த வாழ்வை நிலையாக நினைக்கக்கூடியது, அப்படியே வந்து பற்று வைப்பது, அந்த இறைவனை முற்றிலுமாக மறந்து விடுது. அந்த சூழ்நிலையிலிருந்து நீ வந்து மேல வா. ஏன்னா உனக்கு வந்து காப்பாற்றணும்னா யார் வரணும்? அவர் தான் வரணும். வேற யாராவது இருக்காங்களா? சரி பரவாயில்ல, இவரை விட்டுட்டு அவர்கிட்ட போனா இல்ல. அப்ப என்ன செய்யணும்? மேல வா, சிந்தித்து எழு அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றாரு? இது வந்து நெஞ்சுக்கு அறிவுறுத்தல் மூலமாக உபதேசம். நமக்கு வந்து நெஞ்சமே எழுக நெஞ்சமேன்னு சொல்றாருல, இந்த நேரத்துல இந்த போதுங்கிறது எழுக, எழு எழுனா உன்னுடைய நிலையில, அஞ்ஞானங்கிற நிலையில, உலகியல் பற்றுங்கிற நிலையில எழு, பலதெய்வ வழிபாட்டு நிலையிலிருந்து எழு, வா போவோம் அப்படின்னு அர்த்தம். போது நெஞ்சமே. நெஞ்சத்தை சொன்னான்னா இங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்காக வந்து அவரை சூழ உள்ள அடியார்கள், அந்த திருவதி வீரட்டனத்தில் உள்ள அடியார்கள், இந்த உலகம் உள்ளளவும் இறைவனை தொடரக்கூடிய அன்பர்கள், அடியார்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சாரிய உபதேசமா சொல்றாரு. குடைகள் வேந்தன் மூதாதை, அங்கே மலையமான் வந்து ஆட்சி செய்யறாங்கன்னு தெரியும். திருக்கோவலூர் ஒரு வீரட்டத்தில் அதை சிறப்பிச்சிருக்க. எப்படி பல்லவனை வந்து இவர் சிறப்பிக்கிறார்ல, சுந்தரமூர்த்தி சாமிகள் திரை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சிறப்பிப்பார். அது போல பார்த்தீங்கன்னா குடைகள்லாம் வெண்கொற்ற குடையை வந்து தர்மத்தின் அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய வேந்தனாகிய மலையமான், அவன் வந்து தாதையாகவே நினைத்து இறைவனை வழிபட்டான். குழகன் இளையவர்னு அர்த்தம். கோவலூர் தனுள் விடையது ஏறும் கொடியான். அப்போ வந்து கோவலூர்ல இருக்கிறவருக்கு அடையாளம் காமிக்கிறாரு. ஒரு விடை கொடி வச்சிருப்பாரு, அவர் தான் அவர் இருக்கக்கூடிய வீரட்டானம் சேருதுமே என்று சொல்லி சொல்றாரு. இந்த ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்தீங்கன்னா வீரட்டானம் சேருதுமேன்னு எல்லாத்துலேயும் முடிவு வருது. அதுக்கு முன்னாடி வந்தைய தொடராக என்ன பண்றாரு? ஆமா, விடையதேறும் கொடியினான், விரைவினாரும் கொன்றையான், வெள்ளம் தாங்கு செடையினான், வரிசையா நான் சொல்றேன் அந்த பாடல்ல. வினையை வென்ற வேடத்தான், விலங்கு கோவணத்தினான், வீடு காட்டும் நெறியினான், விரைகொள் சீர் வெண்ணீட்டினான், வேதம் ஓது நெறியினான், வேறுபட்ட சிந்தையான், வெறிகொள் கங்கை தாங்கினான், விழிகொள் பூத படையினான்னு 11 பாடல்லையும் இறைவனை வந்து அவன் வீட்டு இருக்கக்கூடிய வீரட்டத்தானது சேருதுமன்னு இந்த அடைமொழிகளை எல்லாம் கொடுத்து இந்த பாடல் மிகவும் அற்புதமாக இந்த திருப்பதி அமைந்திருக்கு. அதனால வந்து கூற்றுள் வந்து நம்ம பிடித்து கொண்டு போகும் பொழுது நம்மை வந்து காப்பதற்கு யாருமே கிடையாது, சிவபெருமானை தவிர. அதனால அவர் எங்க இருக்காரு? வீரட்டானத்துல இருக்காரு. அவருக்கு அடையாளம் விடை கொடி இருக்கும். அந்த வீரட்டானத்துக்கு போய் சேர்ந்துருங்க, நம்மளை கூட்டுறன் வந்து பிடிக்க மாட்டான்னு ஒரு ஆச்சாரியர் உபதேசமாக அதை நான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது 2வது பாட்டு. கரவலாளர் தம் மனைகள் தோறும் கால் நிமிர்ந்து இரவல் ஆழி நெஞ்சமே. அதாவது இந்த மறைக்கக்கூடியவர்கள், அதாவது உண்ப கரவாருன்னு சொல்லி இதுல சொல்லுவாரு, கழுமலத்திலே சொல்லுவாரு. உண்ப கரவாருன்னு சொல்லி அங்க ஞானசம்பந்த பெருமானே அந்த அந்தணர்கள் எல்லாம் வந்து பாடியிருப்பாரு. இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை எண்ணாது ஈந்து ஓக்கும் தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே என்று சொல்லி ஈந்து ஓக்கக்கூடிய நிலையில் சொல்லி ஞானசமுந்தர் அங்க ஆக்கூர் தான் தோன்றி மாடத்துல பண்ணியிருப்பாரு. இப்ப வந்து கறக்கக்கூடியவர்கள், ஏதாவது பொருளை வைத்து கொண்டு எந்த தர்மமும் செய்யாமல் இருக்காங்களா, வழிபாட்டு நெறியில உள்ளவங்களே இருக்காங்க நிறைய பேர், எல்லாத்துக்கும் வருவாங்க. காசு வந்து என்னமோ அதுதான் வந்து சதம்னு சொல்லி காசே எடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல வருதுன்னா அங்கே போயிட்டு வருவேன், ஒரு 40 பேர் 50 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. நம்ம சாப்பிட்டு வராது, நம்ம இல்லைன்னா உறவினர்களோட போகிறோம், ஒரு 2-3 பேர் சாப்பிட்றோம், ஒரு 300 ரூபா ஆகுது. அவங்கள்ட்ட ஒரு 200 ரூபாயாவது ஒரு நன்கொடைய நம்ம வந்து கொடுக்கணும். அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, அதுதான் பெரியது. சமயத்தில் சில இடங்களில் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. நான் சில இதெல்லாம் பண்ணிருக்கேன். ஏதாவது வந்து பணம் கொடுத்துட்டு போவோம். ஒரு 5000 பேர் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம், ஒரு அடியார் அமைப்பில் போகும்போது ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போகணும்னா வாங்கிக்கவே மாட்டேன்ட்டாங்க. அதை போல உள்ள இடங்கள்ல பரவாயில்ல. பல இடங்கள்ல வந்து இந்த இதெல்லாம் தத்துவ வகுப்பு நடக்குதுன்னா ஏதாவது ஒரு நாள் அதுக்கு வந்து அந்த உணவு முறை, ஏன்னா அதுல எப்படியோ ஒரு 50 அடியார்கள் இருக்குன்னா 2 பேர் மெய் அடியார்கள் இருப்பாங்க. அவர்கள் வந்து ஒரு கவலம் உண்டாலே நமக்கு வந்து அவ்வளவு நன்மைகள் விளையும். இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ளணும். ஆனா அதை உள்ள பணம் தான் பெருசுன்னே இருக்காங்க. ஏன்னா எதுக்கு விட்டுட்டு போயிடுறாங்க அப்படியே. கரவலாளர் தம் மனைக்கடைகள் தோறும் கால் நிமிர்ந்து இரவல் ஆழி. அவங்க அந்த பக்கமே கால் நிமிர்ந்துன்னா காலால் நடந்து போயின்னு அந்த இடத்துல பொருள்.
யார் வந்து மறைக்கிறாங்களோ, இது பெரிய உபதேசம். இதை போல உபதேசம் வேற இடங்கள்ல படிச்சதா எனக்கு வந்து ஞாபகம் இல்ல. கரவலாளர்னா மறைக்கக்கூடியவர்கள். என்ன இருக்கிறதோ அவற்றை மறைக்கக்கூடியவர்கள். அந்த கரவாடும் வண்ணஞர்ன்னு சொல்லி கூட கரவாடும் வண்ணஞருக்கு அரியானை அப்படின்னு சொல்லி அப்பர் பாடியிருக்காரு. கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார்னு சொல்லி 4வது திருமுறை 38வது பதிகம் 10வது பாடல்ல வச்சிருக்காரு. கரவிடை மனத்தாரை காண்கலாம். அதே போல வந்து மறைக்கக்கூடிய வஞ்சக மனத்தவரை வந்து காணவே மாட்டாருன்னு 2வது திருமுறையில ஞானசம்பந்தரே 25வது பதிகம் சொல்லியிருக்காரு. அதனால வந்து அதனால வந்து என்னன்னா, இந்த கரப்பவர்கள் வந்து தகுதியின்மை, அதாவது வழிபாட்டு நெறிக்கு தகுதி இல்லாதவர்களாக அவ்வளவு அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு நம்ம வழிபாட்டு நெறியில நின்னோம்னா அது வந்து நியாயமா இருக்குமா? கரவலாளர் இந்த மனைகள் தோறும் மனைக்கடைகள், கடைனா முன்னுன்னு அர்த்தம். இல் முன்னுன்னு இருக்குல்ல, முன்றில்னு சொல்றோம்ல, இல்முன். அதுதான் வந்து இது. கரவலாளர்னா மறைக்கக்கூடியவர்கள். அங்கெல்லாம் வந்து கால் நிமிர்ந்துன்னா நடந்து சென்று, கால் மடக்கிட்டு இருக்கோம் நடந்து போறோம்ல, அதுதான் அப்படி கால் நிமிர்ந்துன்னு அப்படி சொல்லியிருக்காரு. இருவல் வந்து பிச்சை கேட்காதீங்க அப்படின்னு ஆழி நெஞ்சமே என்று சொல்லி நெஞ்சத்தை வந்து சொல்லும்போது ஓமையா 2 இடத்துல சொல்றாரு இந்த பதியத்துல. ஆழி நெஞ்சம்னா ஆழ்கடல் போல வந்து இது சொல்லுவாரு திருப்பதித்துல ஞானசமுந்தர். நினைப்பெனும் நெடுங்கிணற்றில் நின்று நின்று அயராதே மனத்தினே வழித்தொழிந்தேன் அவலம் வந்து அடையாமல் சொல்லி சொல்லுவார். நினைப்பெனும் நெடுங்கிணறுனா கீழே போனா தரையே தட்டுப்படலையாம். நெடுங்கிணறுனா அது பாட்ட போயிட்டு இருக்கு. இங்க வந்து தோண்டிட்டு அந்த கிணறுல போனா அமெரிக்காவில தான் போய் முடிய முடியிருக்கு. அப்படி வந்து ஒரு ஆழ்ந்த நெஞ்சம்னு சொல்லி சொல்றாரு. அது போல ஆழ்கடல் போலன்னு ஒரு ஓமையா சொல்றாரு. நெஞ்சங்கிறது வந்து மேம்போக்கா இல்ல, அவ்வளவு வந்து ஒரு ஆழமான நெஞ்சம்னு சொல்லி அது சொல்றாரு. ஆழி நெஞ்சமே கடலை ஒப்ப வந்து மிகவும் ஆழமான நெஞ்சமே என்று சொல்லி சொல்றாரு. இனியது எய்தல் வேண்டிலி. இப்போ உனக்கு வந்து நல்லது தானே கிடைக்கணும், நீ ஏதோ ஒரு நன்மையை தானே அடையணும்னு நினைக்கிற. வாழ்வியல் நன்மைகளா இருக்கட்டும், இல்லை இறைவனுடைய அனுகிரகத்தை அடையணுங்கிறது இருக்கட்டும், இல்லை துன்ப நீக்கங்கள் வந்து வரணும்னு ஏதாவது ஒரு இருக்கட்டும். இந்த இல்லற தொடர்புடைய நம்ம உற்றார் உறவினர்களுக்கு என்னென்ன நன்மைகள் என்ன சுபகாரியங்கள் வரணும், கெட்டது வரக்கூடாது, இப்படிலாம் இருக்கு இல்லையா. இனியது எய்த வேண்டியல். உனக்கு வந்து இனியது தானே வந்து வேணும், நன்மை தானே வேணும். அதையும் சார்ந்து ஞான புகழ் உடையவர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த உலகிலே வேண்டாம், எனக்கு சாமி உன்னோட திருவடி தான் வேணும்னு வேண்டுவாங்க. பரவாயில்ல, உனக்கு இனிய அதுதான் நீ இனியது நினைக்கிறியா, அதுதானே வேணும். குரோம் ஏறி வண்டினம் குழலோடு யாழ்சை கோவலு. குரோம்னா குரோவ மலர்கள் அதுங்க எல்லாம் பூத்திருக்குல்ல. அதுல வண்டினம் வந்து அந்த குழலோடு யாழ்சைனா வண்டினங்கள் வந்து இசைக்குது பாருங்க, அது குழலோசை போலவும் யாழோசை போலவும் இருக்கக்கூடிய கோவலூர் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா யாழ் செய்ன்னு இந்த இடத்துல வந்திருக்கு. குரோவம் ஏறி வண்டினம்னா குரோவ மலர்களை எல்லாம் வந்து தோய்ந்து அது பாடி இந்த சிறகை வந்து அடிச்சு ஒரு ஒளி எழுப்பும் இல்லையா. செவ்வழி பண்பாடும் இழையாமேன்னு சொல்லுவார். வண்டினங்கள் வந்து செவ்வழி பண்பாடும் இழையாமேன்னு ஞானசமுந்தர் சொல்லுவார். வண்டினம் குழலோடு யாழ் செய்யினா குழல் போலவும் யாழ் போலவும் அந்த ஓசைகள்லாம் வந்து வருகிறது என்று சொல்றாரு. அப்படிப்பட்ட கோவலூர்ல விரைவினாறு கொன்றையான்னா அந்த கொன்றை மலரோட மனம் வந்து எங்கேயுமே பரவி இருக்கக்கூடிய தேனிறைந்து அந்த கொன்றை மலர். கொன்றை சூடினே தானே இப்போ கொன்றை வேந்தன்னு ஔவையார் பண்ணியிருக்காங்கல்ல. கொன்றையான் அவர் இருக்கக்கூடிய வீரட்டானத்தை வந்து சேர்ந்துரும். அதனால என்ன சொல்றாரு இங்க உபதேசம், இந்த மறைக்கக்கூடிய வஞ்சக நெஞ்சர்களாக இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், கரப்பவர்களா இருக்கட்டும், அவர்கள் இல்லந்தோறும் நீ வந்து எதுக்கும் வந்து வேண்டி போகாத. பிச்சைன்னா சோறு மட்டும் இல்லை, எதையும் வேண்டி அவர்கள் வந்து அணுகாதே. தீயவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தன்னலம் உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள், எதையுமே அவர்கள்ட்ட வேண்டி போகாத அப்படின்னு சொல்றாரு. உனக்கு நல்லது வேணும்னா நீ இங்கே கோவலர் வீரட்டானத்தை வந்து சேரு. அங்க யாரு இருக்கா, நீ கொன்றையை எழுந்திட்டு இருக்காருல, மனம் வீசக்கூடிய கொன்றைய, அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த குரோவ மரங்கள்லாம் உள்ள மலர்களை எல்லாம் வண்டினங்கள் வந்து அந்த தேனை குடிச்சுட்டு மயங்கி பண்ணாக வந்து யாழ் ஒளி குழல் ஒளி மறுக்க பாடுதில்லை. அந்த கோவலூர் வீரட்டானத்துல பெருமான் இருக்காருன்னா இடத்த காமிக்கணும்ல. இப்போ உனக்கு இனியது வேண்டும்னா உனக்கு என்ன வேணுமா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆச்சாரியர். அடுத்தது அடையாளம் காமிக்கிறாரு, வீரட்டானத்தை வந்து சேரும் அப்படின்னு. அப்போ வந்து 3வது பாட்டு, உள்ளத்தீரே போதுமீன் உறுதியாவது அறுதிரேல் அல்லல் சேற்றில் காலிட்டு அங்கு அவலத்துள் அழுந்தாது கொல்லப்பாடு கீதத்தான் குழகன் கோவலூர்தனால் வெள்ளம் தாங்கு சடையினான் விரட்டானும் சேருமினே.
உள்ளத்தீரே போதுமே. அதாவது வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்தபோது ஆரும் இல்லை சிந்தையில் வைமின்கள். நிறைய வந்து இதுல வாழ்க்கை நிலையாமே நிறைய இந்த திருப்பதி எம்பூரை சொல்லியிருக்காரு. வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம் வந்த வம்மின் மனத்தீரே அத்தர் கோயில் எதிர்கொள்பாடு என்பது அடைவோம் என்று சுந்தரமூர்த்தி சாமிகளோட பாட்டு. வாழ்க்கை நிலையாமை சொல்லுவார். உள்ளத்தீரேன்னா இறைவனை வந்து உள்ளத்திலே வந்து வைத்திருக்கக்கூடியவர்களே போதுமின் வருக வாருங்கள்னு இந்த இடத்துல அர்த்தம். போவோம் என்று அர்த்தம். உறுதியாவது அறுதியல். எது வந்து உறுதி என்பது இந்த வாழ்வியல்ல இந்த உடலை வந்து உங்களுக்கு பெருமான் கொடுத்திருக்காரு, வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. இதுல அடைய வேண்டிய இந்த உடலை பயன்படுத்தி உறுதியாகிறத வந்து உனக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா, அல்லல் சேற்றில் நீ வாழ்க்கையிலேயே வந்து இறைவனை நினைக்காம இந்த உடலை பயன்படுத்தி வாழ்வியல் இன்பங்கள்லயே வந்து இருந்தீன்னா நரகம் வந்து கிடைக்கும். அதுல நீ வீழாம இருக்கணும். அதுக்கு வழி சொல்றேன். அல்லல் சேற்றில்னா காலிட்டு அங்க அவலத்தில் அழுந்தாதே. அதாவது இந்த நரக துன்பங்களை அடையக்கூடிய அவலத்தில் நீ வந்து அழுந்திராத. ஏன்னா நிறைய வந்து பாவங்கள் நல்லதுன்னு சொல்லி உன்னுடைய நன்மைகளை மட்டுமே கருதி பிறருக்கெல்லாம் நிறைய பாவங்களை செய்து அதற்கு தண்டனையாக அந்த நரகத்தில் அல்லல்னா அந்த இடத்துல நரகம்னு பேரு. அல்லல் சேரு என்று உவமிக்கிறார். காலிட்டு அது பாட்டு அங்கன்னா கீழே கொண்டு போயிட்டு இருக்கோம். அங்கு அவலத்தில் எழுந்தாதே. கொல்லப்பாடு கீதத்தான்னா செவித்துளைகளால் வந்து நம்ம தோளுடைய செவிங்கிறார்ல, இவர் வந்து பாடிய பாட்டு அவர் செவியை சேருவதால் தோளுடைய செவின்னு பாடினார்னு சேர்க்கிறார் சொல்லுவார்ல. அது போல நம்ம பாடக்கூடியதை மனத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செவியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட பெருமான் அவர் வந்து ஒரு கீதம் பாடக்கூடியவர். குழகன்னா இளையவர். கோவலூர்தனால் வெள்ளந்தாங்கு சடைனா இங்க வந்து அடையாளம் காமிக்கிறார். இறைவனோட கருணையை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாரு. அது விடையை ஏறும் கொடினான்னா தர்மத்தின் அடையாளமாக இருக்கு. கொன்றை வந்து நறுமணம் வீசக்கூடியதாக நலம் விளைவிக்கக்கூடியதாக அப்படி இருக்கு. இங்க வெள்ளந்தாங்கு சிலைன்னா கங்கையை தாங்கி இந்த உலகை காத்த அந்த கருணையை வந்து எடுத்து விதந்து ஓதுகிறார். அவர் இருக்கக்கூடிய அவர் அடையாளப்படுத்துறாரு. வேற யாரு கங்கையை தாங்கியிருக்கான்? கங்கையை தாங்க முடியாது. நீரை வந்து சடாமுடியில வந்து தாங்க முடியும். கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனா என்ன இது? பெருமான் மட்டும்தான் தாங்க முடியும். அதுக்காக தான் அடையாளத்தை வந்து சொல்லும் பொழுது இந்த அடையாளம் வேற யாருக்கும் இல்லை. விரைவினாரு கொன்றையும் கிடையாது, விடை தேருக்கூடிய இந்த அடையாளம் யாருக்குமே இல்லை வேறு கடவுளர்களுக்கு. இப்ப நமக்கு அடையாளப்படுத்தும் போது எப்படி படுத்துறாரு? வெள்ளந்தாங்கு சடையினான் வீரட்டானம் சேருதுமே என்று சொல்லி அந்த வீரட்டானத்தை போய் சேருவோம். அடுத்தது வந்து கனைகொள் இருமல் சூளை நோய் கம்பதாலி குன்மமும் இணைய பலவும் மூப்பினோடு எய்து வந்து நலியாமும் பனைகள் உழவு பயம்பொழில் பழனம் சூழ்ந்த கோவலூர் வினையை வென்ற வேடத்தான் வீரட்டானம் சேருமென்னு இந்த வாழ்க்கையில என்னென்ன இந்த உடலுக்கு வந்து நோய்கள்லாம் அவர் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, நிறைய வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த கணைக்கிறோம்ல, அப்படியே தொண்டையில நிற்காம அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு இரிட்டேஷன் வரும். அதனால இருமல் வரக்கூடியது. அப்புறம் சூளை நோய் அது தெரியும் நமக்கு. அப்பர் பெருமானுக்கு குடர் விடுத்துடைக்கு முட்டைக்கிய இட ஆட்டேனின் ஐயா அதிகங்கிறாரு. அது போல சூளை நோய். கம்பதாலினா கால்களை பற்றக்கூடிய நடுக்கமா. நான் கால் எடுத்து வைக்கும் போதே வந்து நடுக்கம் ஏற்படுதுங்களா, அந்த சொல்லுக்கு அந்த பொருள் போட்டிருக்காங்க. அப்புறம் குன்மம், அப்புறம் உடல் வந்து குறைவு ஏற்படுற அப்படி இது போல இணைய பலவும்னா இது போல பல உடற்குறைகள் உடல் வழியாக வந்து ஏற்படக்கூடிய துன்பங்கள், உயிரை வருத்தக்கூடிய துன்பங்கள். அந்த இது இந்த உடல்ல இந்த துன்பங்கள்லாம் ஏற்படும் போது அதை அனுபவிக்கிறது உடல் இல்லை, உயிர் தான். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இணைய பலவும் அதோடு இல்லாம மூப்பினோடு எய்து வந்து நலியாமல். இந்த நோய்கள்லாம் வந்து என்னன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்து தொடங்கி அந்த மூப்பு வர காலம் வரையிலும் வந்து தொடருது இல்லை பாருங்க. அது வந்து அதனால வந்து நீ கஷ்டப்படாம, அதனால இடர்படாம நீ அதுலேருந்து விடுபட வேணும்னா என்ன செய்யணும்னா இப்போ ஆச்சாரியர் உபதேசம் உனக்கு வந்து வாழ்க்கை நிலையாமை சொல்றாரு, உடலுடைய பருவநிலையை சொல்றாரு, ஏற்ற நிலையை சொல்றாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 30-35 வயதுக்கு பிறகு இந்த இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி இல்லைன்னு சொன்னா, உடல்ல வந்து சக்தி இல்லைன்னு சொன்னா எல்லா நோய்களும் வந்து சேரும் இல்லையா? அதான் சொல்றாரு. இந்த நோய்கள்லாம் வந்து இது போல இந்த நோய்கள் மட்டும் இல்லாம இன்னும் வேறு பல நோய்கள், எல்லா நோயும் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல சொல்றாரு. அதோட இல்லாம மூப்பு வருது இல்லையா?
நம்ம எப்பொழுதுமே வந்து இளையவனா இருக்கிறது இல்லையா, குழந்தையா இருக்கிறோம், ஒரு 20 வயசாகுது, இளைஞன் ஆகுறோம், அப்புறம் 30, 40 வயசு வரலும் இந்த இளமை இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அதுக்கப்புறம் மூப்பு வந்து எட்டி பார்க்குது. அப்படிலாம் வருதுல்ல. அதெல்லாம் வந்து உன்னை நலிவுபடுத்தாமல், உன் உயிரை வந்து நலிவுபடுத்தி, உன் உயிருக்கு வந்து துன்பங்களை வந்து கொடுப்பதற்கு முன்பாக, நீங்க வந்துரு அப்படின்னு சொல்றாரு. எங்க வந்துருன்னா, "பனைகள் உழவு பைம்பொழில் பழனம் சூழ்ந்த கோவலூர்." நெறைய வந்து பனை மரங்கள்லாம் வந்து நெறைய இருக்கு. அந்த திருக்கோவலூர். அந்த பக்கம்லாம் இருக்கும். ஒரு மலைப்பகுதி போல இடம் தானே அதெல்லாம். உழவுன்னா நிறைந்து இருக்கிறது, விரைவி இருத்தல்ன்னு பேரு. பைம்பொழில் பழனம் சூழ்ந்த. பழனம்னா வயல் வ சொல்றாங்கல்ல, அதுதான் அது. பைம்பொழில் சூழ்ந்திருக்கு. அங்க நீர் வளம்லாம் நெறைய இறைவன் அங்க வீற்றிருப்பதால வந்து நீர் வள, நில வளம்லாம் மிக்க இருக்கு. அவற்றால் வந்து சூழப்பட்ட இந்த பழனங்கள்லாம் நெல் வயல்களாலும், பொழில்களாலும் சூழப்பட்ட அந்த கோவலூர், அந்த கோவலூர் வீரட்டத்த சொல்றாரு. இந்த ஊர சொல்றாரு அந்த இடத்துல. "வினையை வென்ற வேடத்தான் வீரட்டானம் சேர்துமே" என்று சொல்லி, இந்த வினையை வென்ற வேடத்தான்னு சொல்லி பெருமான் வந்து வினையை வென்றார்ன்னு சொல்றாங்க. அவருக்கு ஏது வினை? பொருள் எழுதுறவங்க ஒழுங்கா எழுதணும்ல. அவருக்கு ஏதுயா நல்வினை, தீவினை? கிடையாது. அப்ப வினையை வென்ற வேடத்தான்னா என்னதான் பொருள் இருக்குன்னு சிந்திக்கணும். அந்த உரைநூல்ல வந்து படிச்சுட்டு அப்படியே வந்து கற்கிறது இங்க கூடாது. அதுக்கு நாங்க உரையே படிச்சுட்டு போவோம். அத நான் பல பேர்ட்ட சொல்லியிருக்கேன். நீங்க படிங்க. உரைநூல் வந்து நமக்கு வழிகாட்டி. அது இல்லன்னா நமக்கு கண்ணே தெரிஞ்சிருக்காது. அவர்கள்லாம் போற்றுதலுக்கு உரியவர்கள். ஒரு சிறு சொல்லுக்கு பொருளுக்காக அலைஞ்சி சங்க நூல்லேருந்து எங்கெங்கேயோ எடுத்து அதெல்லாம் பொருத்தி பார்த்து நமக்கு அத வந்து கொடையாக வழங்கியிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா, பொருத்தமிழற்ற கருத்தும், ஏற்புடையதா அல்லாத கருத்தும், இந்த பரந்த வந்து இந்த திருமுறை அறிவெல்லாம் வந்தா தான் நமக்கு அதெல்லாம் தெரியும் அது. அதனால நாம வந்து சிந்திக்கணும். இது எதற்காக இருக்காரு? வினையை வென்ற வேடத்தானே இவரு என்னத்த வந்து வினைய வந்து வெல்ல போறாரு? இவருக்கு ஏது வினை? நல்வினை, தீவினை? இவருடைய கட்டுக்கு அடங்கி தானே அவைகள் இருக்கு. அறிவில்லாத அந்த வினைகளை இயக்குறவரே இவரு தானே. தன்னுடைய அடியார்களை பற்றுவதற்கு காத்திருக்கக்கூடிய வினைகளை வென்ற வேடத்தான் என்று சொல்லி அப்படி சொன்னோம்னா அது பொருத்தம். அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீரட்டானத்தை சேருவோம்னு சொல்லி நாவப்பட்டு. அடுத்தது 5வது பாடல். "உளங்கொள் போகம் உய்த்திடார் உடம்பு இழந்து போதின்கண் துலங்கி நின்று நாள்தோறும் துயரல் ஆழி நெஞ்சமே. வளங்கொள் பெண்ணை வந்து உலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விலங்கு கோவணத்தினான் வீரட்டானம் சேருதுவனே" என்கிறார். அதாவது இது இப்படி பண்ணிக்கணும். உடம்பு இழந்த போதின்கண் உளங்கொள் போகம் உய்த்திடார். இப்படி மாத்திக்கணும் அத. கொண்டு கூட்டுதல்னு பேரு. இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. உடம்பு இழந்த உடம்பே வந்து முழுவதுமாக சக்தியை இழந்துடுது. இல்ல இறந்தே போயிடுற. என் மனசுல என்னென்னமோ அதை அடையணும், இதை அடையணும், அங்க வந்து 100 ஏக்கர் நிலம் வாங்கணும், ஒரு பண்ணை வைக்கணும், இந்த கடத்தெருவுலயே ஒரு 15 கடைய வாங்கணும், இப்படின்னு சொல்லி இப்படிலாம் பல ஆசைகள் வருது இல்லையா? அதாவது தன்னுடைய நிலைக்கு தக்கவா மேம்பட்ட ஆசைகள்லாம் சில பேர் வந்து தவிப்பாங்க. அந்த உலகத்துல இருக்கக்கூடிய உடம்பு வந்து எழுந்து போயிட்டா, நீ மனசுல என்னென்ன நினைச்சியோ, அந்த போகத்தெல்லாம் நீ வந்து அடைய முடியுமா? ஏன்னா இந்த வாழ்க்கை நிலையாமை சொல்றாரு. நீ ஆசைலாம் படாதடா. இந்த வாழ்க்கை வந்து எந்த நேரம் வேணாலும் உனக்கு வந்து இந்த உடல் செயலற்றதா போய், இந்த உயிர் இல்லாத உடலாக, உயிர் உணர்வு இல்லாத உடலாக வந்து போயிடும். அப்ப இந்த உடம்ப வந்து இந்த உயிர் இழந்துட்டா. இதுல என்னன்னா, இந்த உடம்பு இழந்த போதின்கன்னா, உயிர் வந்து எங்கேயுமே பரவி இருக்கு. நன்றாக புரிந்து கொள்ளணும் வேண்டும். நம்ம உடல் அளவுல தான் நமக்கு வந்து உணர்வு இப்ப தெரியுது. அது நனவு நிலையில இந்த நெத்தியில இருந்து ஏதோ ஒரு மையத்தில இருந்து தான் எல்லாமே போறது மாதிரி ஒரு உணர்வு நமக்கு நினைவலைகள் அப்படிலாம் இருக்கு. எப்படி வந்து பெருமானுக்கு எல்லை இல்லையோ, எப்படி ஆணவத்துக்கு எல்லை இல்லையோ, அதுபோல உயிருக்கும் வந்து எல்லை கிடையாது. அது எல்லை உள்ள பொருள்னா அழிபொருள். அப்ப எல்லை இல்லாத பொருளுங்கிறதால தான் இறைவன் வந்து நித்திய பொருளு, என்றும் இருக்கக்கூடிய பொருளு, ஆணவமும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பொருளு, உயிர்களும் எப்பொழுதும் இருக்கக்கூடியவை. எல்லை இருக்குன்னா ஆனா என்ன செய்வாங்க உபச்சாரமா, பெருமானுக்கு இணை வைத்து சொல்லக்கூடாதுன்னு, அவர் வியாபகமா இருக்காரு. இவன் வியாபியமாக இருக்குன்னா, அவருடைய கற்றுக்கொள் அதுதான் இருக்கு. ஆனா வந்து இதுக்கு எல்லையே கிடையாது. உடம்பு இழந்த போதின்கண்ணா, இப்பொழுது இறைவனால் வந்து இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உயிரை கொடி வச்சிருக்கிறாரு. இப்ப வந்து இறப்புங்கிறது என்னன்னா, அந்த உடம்ப இழந்துடுத ஒழிய அந்த உயிருக்கு இறப்பு கிடையாது. இதை நம்ம வந்து நன்றாக அந்த பொருள் எல்லாம் இங்க இதுல எல்லாம் இருக்காது. விரிவாக நமக்கு அதுல இருக்காது. துலங்கி நின்று நாள்தோறும் துயரல் ஆழி நெஞ்சமே. நீ வந்து விளங்கி நின்று, அதாவது துலக்கம்னா வருத்தம் கலக்கம்னு கூட வந்து ஒரு விளங்கி நின்றல்னு ஒரு அப்படி ஒரு பொருள் உண்டு. இந்த இடத்துல வருத்தம் கலக்கம்னு ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருக்கு இல்லையா நமக்கு.
துலங்கி நின்றுன்னா நீ வருத்தமுற்றோ கலங்கி நின்றோ அந்த வாழ்வியல்ல வந்து தற்காலிகமா வந்து போகக்கூடிய இந்த துன்பங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் உள்ளத்துல ஏற்றி நீ மன வருத்தம் பட்டு கலங்குறதுக்கு தினம் நாள்தோறும் வந்து துயரல்னா துயரத்தை உறாதேன்னு அர்த்தம், துயரப்படாதேன்னு அர்த்தம். நீ இதுல எல்லாம் துயரப்படாதடா, இது எல்லாமே நிலை இல்லாதது. இந்த உடலை வந்து நீ இழக்க போற. அப்ப என்னன்னா நீ நினைச்ச வந்து எதுவுமே உனக்கு கிடைக்காது. உலங்கோல் போகம் உயிர்த்திடாது. மனசுல என்ன நினைச்சு எதுவுமே உனக்கு கிடைக்காது. அதனால நாள்தோறும் வந்து நீ வந்து கலக்கத்தோடு இருந்து துயரத்துக்கு விடாத. ஆழி நெஞ்சமேன்னு சொல்லி அவ்வளவு எண்ணங்களை அந்த நெஞ்சத்துல அவன் அடக்கி இருக்கிறான். ஆழின்னா அந்த முதல்ல வந்துச்சு இல்லையா, அதாவது ஆழங்காண முடியாத கடல் போல அந்த இடத்துல வந்து அவ்வளவு எண்ணங்களை வந்து ஆசைகளை நிறைய வச்சிருக்கிறான். அதனால துயரப்படாத. அது துயரம் தான் வரும். உனக்கு உடம்பு வந்து உன்னை விட்டு போயிடும். உயிர் வந்து உடம்பை விட்டு போறது இல்லை. உண்மையான ஞானம் என்னன்னா உயிரை விட்டு உடல் போய்விடும். துலங்கி நின்று நாள்தோறும் துயரம் விடாத ஆழி நெஞ்சமே. அப்ப என்னையா செய்யணுங்கிறீங்க சொல்லுங்க ஆச்சாரு. நீ என்ன உலகிகள்லாம் ஆசைப்படக்கூடாதுங்கிறீங்க, அதனால துயரம் வருங்கிறீங்க, நினைச்ச போகங்கள்லாம் அடைய முடியாதுங்கிறீங்க, உடலை வந்து உயிர் விட்டு உடல் போயிடுங்கிறீங்க. அப்புறம் இங்க வாங்கன்னு சொல்றாங்க, துயரம் அடையாத நீ வாங்கன்னு சொல்றாங்க. எங்கெங்க வரணும்? வளங்கொள் பெண்ணை வந்துலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர். அந்த கோவலூர்னு ஒரு ஊர் இருக்குடா. அது வந்து அந்த பண்ணைகளால் வந்து சூழப்பட்டிருக்கு. அங்க வந்து வயல்கள்லாம் வந்து பரவி இருக்குன்னு அர்த்தம். வந்து உலா நாள்தோறும் வளங்கொள் பெண்ணை வந்து உலா இருக்கக்கூடிய. வளம்னா அந்த இடத்துல வந்து எதுகை நோக்கி வளம் வரக்கூடிய அப்படின்னு சொல்லி பண்ணைன்னு சொல்லலாம். வளம்னா நிறைய வளம் இருக்கு பாருங்க. ஏதாவது நாடு என்பன நாடா வளர்த்தனன்னு சொல்லி திருக்குறள் இருக்கும். தானாவே விளையணுண்டா அதாண்டா நாடுன்னு சொல்லுவார். அது போல வளங்கொள்னா அவ்வளவு வளங்கொள்ளையும் கொண்டிருக்கக்கூடிய பண்ணைகள், நிலம், அதாவது நஞ்சை புஞ்சைகள்லாம் இருக்கக்கூடிய அங்க வந்து இருக்கக்கூடிய வயல்கள், அங்க பரவி இருக்கக்கூடிய வயல்கள் சூழ்ந்த அந்த வயல்கள் சூழப்பட்ட கோவலூர்ல விலங்கு கோவணத்தினான், அதாவது அவருக்கு அடையாளம் காமிக்கிறாரு. இப்ப அந்த கோவண ஆடை அணிஞ்சிருக்காருல, அவர்கிட்ட எவ்வளவோ இருக்கு, பட்டாடை அதான் தரிச்சிருக்கிறாரா இல்லையே, உலகத்திலேயே வந்து மோசமானது என்ன இருக்குதோ அதான்னு சொல்லி அந்த தோளாலான 4 மறைகளாலான இந்த கோவணத்தெல்லாம் அடைஞ்சிருக்காரு இல்லையா. அதை விளங்கி தோன்றக்கூடிய கோவணத்தை அணிந்திருக்கக்கூடிய என் பெருமான் வீட்டு இருக்கக்கூடிய வீரட்டானத்தை வந்து சேர்ந்துட்டா உனக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது. இந்த நிலையில்லாத வாழ்க்கைக்காக நீ வந்து நிறைய இதுலயே வந்து நிலைக்கணும். இந்த பொருள்கள் மேலெல்லாம் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஆட்சி அதிகார ஆசை எல்லாம் இது பண்ணிட்டியே. உடம்பு எழுந்த போது உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால வந்து நீ என்ன பண்ற, இந்த துயரம் விடாத, மனக்கலக்கம் படாத. அப்ப என்னங்க செய்யறது? வீரட்டானத்துல இருக்கிற பெருமானை வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு ஆச்சாரியர் உபதேசங்க. அடுத்து 6வது பாடல். கேடு மூப்பு சாக்காடு கெழுமி வந்து நாள்தோறும் ஆடு போல நரைகள் ஆய யாக்கை போக்கு அது அன்றியும் கூடி நின்று பைம்பொழில் குழகன் கோவலூர்தனுள் வீடு காட்டும் நெறியினால் வீரட்டானம் சேருமனே. கேடு மூப்பு சாக்காடு வாழ்வியல் ஏற்படக்கூடிய கெடுதல்கள், அப்புறம் மூப்படையுது, ஒரு நாள் சத்து போயிடுறோம். கெழுமி வந்துன்னா பொருந்தி வர்றது, கூடுதல்னு அர்த்தம். வந்து நம்மோடு வந்து கூடக்கூடியது இல்லைன்னா பொருந்தக்கூடிய. நாள்தோறும் ஆடு போல நரைகள் ஆய ஆக்கை. ஆடு போலங்கிறதுக்கும் போது ஆடுங்கிற மிருகத்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து பொருத்தப்படாது. ஆடுங்கிற சொல்ல ஆடுவதற்கு தான் நிறைய இடங்கள்ல வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க ஆச்சாரியார். அந்த மிருகத்துக்கு உபயோகப்படுத்தல. ஆடு போல் நரைகளாய ஆக்கைன்னா ஆடி, இந்த உடம்பு வந்து ஆடி அசையக்கூடிய நிலை. அது மூப்பு வந்ததால அதோடைய நிலைமையால உடல் சக்தியற்று போகும்போது கால் எடுத்து வைக்கும் பொழுது ஆடி ஆடி நடக்கிறாங்கல்ல, நம்ம பெரியோர்கள்லாம் அப்படித்தானே நடக்கிறாங்க. அப்ப ஆடு போல நரைகளாய யாக்கை போக்குது அன்றியும். ஆமா, அது போல நரைக்கக்கூடிய, நரைத்து மூப்படையக்கூடிய யாக்கைன்னா உடல் போக்குது அன்றியும்னா வீடே வந்து இந்த உடல் வாழ்க்கை, உடல் வந்து பெருமான் கொடுத்த கொடைங்கிறதையே வந்து மறந்துட்டு நம்ம கேட்காமலே கொடுக்குறாரு. நம்ம கேட்டோமா, எனக்கு வந்து நல்ல ஒரு அழகான உடலை கொடுங்க, எனக்கு எந்த உடற்குறையெல்லாம் இருக்கக்கூடாது, பெரிய இந்த இடத்துல பிறக்கணும் அந்த இடத்துல பிறக்கணும் அப்படின்னு கேட்டோமா? கேட்கல. அவராக தானே கொடுத்துருக்காரு, தானாக தானே கொடுத்துருக்காரு. அதை வந்து இது பயனின்றி கழிதல் செய்யாது. போக்குது அப்படின்னா சாதாரணமா நினைச்சுக்கிட்டு போக்கிடாதரா. உடலுங்கிறது, இந்த வாழ்க்கைங்கிறது பெருமான் கொடுத்த கொடை. இந்த உடலை வந்து ஒரு படகு போல் நீ வந்து கொண்டு
குறிக்கோளை வந்து இறைவன் மீது வைத்து இந்த வாழ்விலேயே வந்து ஒரு கையாள பற்றி கொண்டு நேராக இறைவனை அடைவதற்கு ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வழியில போகணும். வீணாக வந்து பயனின்றி கழிச்சிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால கூடி நின்று நீங்கள்லாம் வந்து கூடி நின்று ஒருங்கி நின்று எங்க போகணுங்கிறாரு. பைம்பொழில் குழகன் கோவலூர்தினல். பைம்பொழில்களால் சூழப்பட்ட கோவலூர்ல இருக்கக்கூடிய இளைஞனாக இருக்கக்கூடிய பெருமான் 2-3 இடங்கள்ல சொல்றாரு இந்த குழகங்கிற வார்த்தைய. வீடு காட்டும் நெறியினான் விரட்டான சேருதுமே. அப்ப முதல்ல என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் வந்து நிலையில்லாத வாழ்க்கை, உனக்கு வந்து மூப்பெல்லாம் வந்துடும், அதை வந்து நீ வந்து இதை வந்து வீணாக கழிச்சிடாத. அப்ப என்னங்க நான் செய்யறது, வீடு வேற காட்டக்கூடிய முத்தி நிலை தான் இந்த உயிரானது இறுதியாக அடைய வேண்டியது முத்தி நிலை. அந்த சிவதவ நெறியை காட்டி உன்னை வந்து உன்னுடைய உயிரை உன்னுடைய உயிரறிவிலை மேலோங்கி நின்று இந்த உலகில் பற்றெல்லாம் விடை செய்து அந்த வீட்டு நெறியை காட்டக்கூடிய பெருமான் ஒருத்தர் தான். வேற யாராலையும் முத்தி பேர் கொடுக்க முடியாது. அவர்களுக்கே முத்தி பேர் கொடுக்கிற ஒரு பெருமான் தானே. அந்த வீடு காட்டக்கூடிய அந்த வீடு பேற்றை காட்டக்கூடிய அந்த வழிமுறை. அதனால தவ நெறி வேணும்னு திருத்துறையில வந்து ஒரு 18 ரூபா ஞானசாமி இவர் சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து பாடியிருப்பார். அந்த தவநெறி சிவ தவநெறி வீடு பேற்றை அடையக்கூடிய அந்த சிவ தவநெறி. அதை வந்து வீடு பேர்னா சிவபெருமானுடைய திருவடியை அடைதல் தான் வீடு பேரு. அதை வந்து அந்த வழியை வந்து நெறிப்படுத்தி காட்டக்கூடியது அவரால் மட்டும்தான் முடியும். மற்றவர்கள்லாம் மற்ற கடவுள்லாம் சொல்லுவாங்கல்ல, படைத்தல் காத்தல் இவங்கெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்காக ஆசைப்பட்டு அதிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள். அந்த உடலை வைத்துக்கொண்டு உலகில் போகங்கள்லாம் அப்படியே வந்து இருக்காங்க. இந்த வீடு பேர் ஒரு பேரின்ப வடிவனாகவும் வந்து ஒளி பிழம்பாகவும் இருக்கக்கூடிய இந்த உயிர் போய் அங்கே அடைந்து நிரந்தர பேரின்பத்தை தூக்கக்கூடிய அந்த வீடு பேற்றை வந்து அடையக்கூடிய நெறிகளை வந்து உயிர்களுக்கு கொடுத்து உயிர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மேலாற்றக்கூடிய அந்த பெருமான் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோவலூர் வீரட்டம் சேர்மனைன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது உபதேசம். இது அங்க போய் சேருங்கிறது. ஏதமிக்க மூப்பினோடு ஈலை என்று இவை ஊதல் ஆக்கை ஓம்புவீர் உறுதியாவது அறுதிரேல் போது வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர்தனுள் வேதம் ஓது நெறியினான் வீரட்டானம் சேர்மனை. ஏதம்னா துன்பம், அதோட மூப்பு, இருமல், அப்புறம் ஈலைன்னா சளி சொல்லுவாங்களே, சிலோத்து மண்ணு கூட சொல்லுவாங்க அதை. என்று இவை அப்புறம் வந்து உடம்பு வந்து ஊதி பருத்து போகிறது. இதெல்லாம் இந்த உடம்பு வந்து இதெல்லாம் இவ்வளவு நோய்களையும் வச்சுக்கிட்டு இந்த உடம்பையும் குண்டா வச்சுக்கிட்டு சதைப்பற்றோடு வைத்துக்கொண்டு நீ உலகத்துல உள்ள அத்தனை நோய்களையும் வந்து வைத்துக்கொண்டு துன்புறியே அப்படின்னா அதை போய் நீ வந்து ஓம்புதல்னா அதை வந்து பராமரித்து கொண்டு இருக்கிறாயே என்று சொல்லி சொல்றாரு. நீ இப்போ புரிஞ்சுக்கடா, இது வந்து நிலையில்லாத வாழ்க்கை. இந்த உடம்பைய வச்சுன்னா இது பிணியோட தான் இருக்கும். அவனுடைய நல்வினை தீவினைக்கு தக்கவாறு தான் இன்ப துன்பங்கள்லாம் வரும். நீ வந்து தவிர்க்க முடியாது. சிவபெருமானை வழிபடுவது அல்லால் ஒரே வழி. இந்த வினைகள் வந்து செயலற்று போகணும், துன்பம் கொடுக்காம போகணும்னா பெருமானை மட்டும்தான் வழிபடணும். நீ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்தா இதையே இந்த உடம்பையே வந்து பெருசு நிலையில்லாத இந்த உடம்பையே நோய்கள் உள்ள இந்த இது எலும்பு நீர் அப்புறம் நரம்பு ரத்தம் நீர் இதெல்லாம் கட்டப்பட்ட இந்த உடம்பையே நிறைய ஆச்சாரியர்கள் வந்து இப்போ பல திருப்பதிகங்கள்ல இந்த இதை சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் மட்டும் இல்லை, நம்ம ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் இந்த உடல் இழிவை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த உடல் இல்லாம வந்து நம்ம இறைவனை அடைய முடியாது. அதனாலதான் உடம்பை முன்னான் நான் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை இருந்து நான் ஓம்புகின்றேன்னு திருமூலர் வந்து சொல்லுவாரு. இந்த உடல் அவ்வளவு இழிவா இருந்தாலும், ஆனால் இந்த உடலை இருந்தாதான் இந்த கருவிகரணங்கள் இல்லைன்னா உயிரால் எதையுமே அறிய முடியாது. அந்த உயிரறிவால சிற்றறிவால இந்த கருவிகரணங்களோட தொடர்புகள் இருந்தாதான் வந்து இந்த உலகில வந்து சிந்தித்து ஆச்சாரியர் உபதேசத்தெல்லாம் எப்போ பக்கம் வருதோ அப்போ ஏற்று இறைவனை நோக்கி அடைய முடியும். அப்போ வந்து ஏதமிக்க மீட்பனோடு இருமல் ஈழை என்று இவை ஊதலா இதை போல பருத்த உடலை இதை போய் வந்து நிலை உள்ளது என்று சொல்லி அறிவு இல்லாம இதையே வந்து காத்து கொண்டு இருக்கிறாயே அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்னங்க தான் நாங்க செய்யறதுங்க அப்படின்னா, உனக்கு ஒரு உறுதி சொல்றேன்டா கேளு. உறுதி ஆவது அறிதிரல். நீ அறிந்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்படுறீங்கள, நான் சொல்றேன் கேளு. போதில் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர்து நோய். போதுன்னா அந்த அரும்பு இருக்கு இல்லையா, அரும்போட அடுத்த நிலை. அந்த போதை வந்து என்னன்னா, அந்த வண்டுகள் தேன் எடுக்கிறதுக்காக அந்த ரீங்காரம் செஞ்சுக்கிட்டு இந்த சிறகை அடிக்குது பாருங்க. சிறகை அடிச்சோன்னா அந்த லேசா வெப்பம் வர ஒரு சூழல்ல அது அப்படியே மலரும். அந்த மலருவதற்கு முன் உள்ள பருவம் தான் அந்த போது.
அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரம்னு தாயுமானு சொல்லுவார். போத சொல்லியிருக்க மாட்டாரு. அரும்புக்கு மலருக்கும் இடைப்பட்ட நிலை அப்படி வச்சுங்க. அப்போ வந்து என்னன்னா, போதில் வண்டு பண் செய்யும்னா அந்த பண் போல வந்து இசைக்கிறது. அந்த பண்களுக்கெல்லாம் அடிப்படை இயற்கையாக ஏற்படக்கூடிய பறவைகள், மிருகங்கள், ஒலியெல்லாம் வந்து இந்த பண்களை எல்லாம் அமைக்க வந்து ஆதாரமாக இருந்திருக்கின்றன. வண்டுகள்லாம் பண் போல வந்து பாடக்கூடிய பூந்தன்னா ஒரு குளிர்ச்சி பூக்கள் மலர்ந்திருக்கக்கூடிய குளிர்ச்சியுடைய அந்த கோவலூர் தனுல், அந்த கோவலூர் உள்ள ஒருத்தர் இருக்காரு. யாரு அவருன்னா, வேதம் ஓது நெறியினான். அவர் எங்க இருக்காருயா? வீரட்டானம். என்னையா செய்யணும்? அங்க போய் சேரு அப்படின்னு சொல்லி உபதேசம். அப்ப வேதம் ஓது நெறியினான்னா, இந்த உலகத்தை வந்து படைத்து மக்கள் எல்லாம் வந்து படைக்கிறார்ல, இவனுக்கு வந்து எப்படி வாழணும்னு தெரியாது இல்ல. ஏன்னா மிருகத்திலிருந்து மனிதன் வந்து வித்தியாசப்படணும். இப்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னா எந்த உறவு முறையில வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாம் இருக்குல்ல. ஒரு உதாரணத்துக்கு எளிதா புரியுறாப்புல சொல்றேன். தங்கை முறையோ சித்தப்பா பொண்ணையோ இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்ல. சகோதரியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்படிதான் வந்து பண்ணணும். தள்ளத்தக்கன இவை, கொல்லத்தக்கன இவை, தர்ம செயல்கள் இவை, அதர்ம செயல்கள் இவை, எல்லாத்தையும் வந்து விளக்கணும் இல்லையா. அப்ப வீடு பேரு நீ வந்து இந்த உலகத்துல எடுத்த உயிர் வந்து எப்படி வந்து இறைவனை நோக்கி பயணிக்கணும்னு அவ்வளவு ஞான கருத்தையும் நால்வருக்கு அருளி. அது அருளலைன்னா இந்த நால்வர் அதுக்கப்புறம் ரிஷிகளுக்கு சொல்றாரு, ரிஷிகள் முனிவர்களுக்கு சொல்றாரு. அப்படியே இதெல்லாம் நமக்கு வருது. அப்போ வந்து இது அருளாம போயிருந்தான்னா மனிதன் வந்து மிருகமா தானே வாழ்வான். இவனுக்கு தான் தெரியாது இல்லை எப்படி வாழணும், போகணும், வரணும், தினம் குளிக்கணுமா, நல்ல ஆடைகள்லாம் உடுத்துக்கொள்ள வேண்டுமா, எதுவுமே தெரியாம மிருகத்துக்கு வைப்ப அப்படிலாம் வாழ்கிற மக்களும் இருக்காங்க. சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் இன்றைக்கும் வந்து ஆப்பிரிக்க நாடுகள்லாம் இருக்கத்தானே செய்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வேத நெறி தெரியாது. போய் போல சில காடுகள்ல இந்தியாவிலே கூட இருக்காங்க. ஒரு மிருகத்துக்கு ஒப்ப வந்து எந்த நெறியுமே இல்லாம வந்து வாழ்ந்து அப்படிலாம் இருக்காங்க. அப்ப வேதம் ஓது நெறினான்னா வேதத்தை எதற்கு படைக்கிறாருன்னா இந்த உலக உயிர்கள் உய்ய வேண்டி படைக்கிறாரு. அந்த வேதம் தான் நம்ம இப்போ ஓதிக்கிட்டு இருக்கோம். வேதத்தை வந்து இறைவன் படித்து ரிஷிகள் வழியாக உபநிடதங்களை படித்து மீண்டும் அதுல வந்து வடித்தெடுத்த வந்து ஒரு பால் போல நமக்கு வந்து ஆகம நெறியில மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தல் கொடுத்து அந்த வேத உபநிடத ஆகம புராண சாஸ்திர இந்த செய்திகளை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து தமிழ்ல வந்து கொட்டி இருக்கிறாங்க. ஆச்சாரியர்கள் வழியாக பெருமானை வெளிப்படுத்தியதுதான். விளம்புவான் எனதுரை தனதுரையாகன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே நம்ம சொல்லலை. எல்லாம் பெருமான் தான் இவர்கள் வழியாக சொல்றாரு. அப்ப வேதம் ஓதக்கூடிய நெறினான்னா வேதத்தை எப்பொழுதும் ஓதி கொண்டிருக்காரு. சாகை ஆயிரம் உடையார் சாமமும் ஓதுவது உடையார்னு சொல்லி திரு வாழ்குழிப்புத்தூர் திருப்பதியை தொடருது. அப்படிப்பட்ட பெருமான் வீடு இருக்கக்கூடிய அந்த வீரட்டானத்தை போய் நான் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 9வது பாடல். ஆறுபட்ட புன்சடை அழகன் ஆயிழைக்கு ஒரு கூறுபட்ட மேனியான் குழகன். குழகங்கிற சொல்ல நிறைய உபயோகப்படுத்தியிருக்காரு. கோவலூர் தனுள் நீருபட்ட கோலத்தான் நீலகண்டன் இருவருக்கும் வேறுபட்ட சிந்தையான் வீரட்டானம் சேர்வேன். இந்த ஆறுபட்ட புன்சடை முறுக்கிய சடைன்னு அர்த்தம் வரும்ல. புன்சடை, பொன்சடை, ஒளி சடை, வளர் சடை, படர் சடை, நீள் சடை, வார் சடை, தாழ் சடை, ஒளிர் சடை, இப்படின்னு வந்து நிறைய சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புன்சடைனா முறுக்கப்பட்ட சடைன்னு அர்த்தம், சின்ன சடைன்னு அர்த்தம். ஆறுபட்டனா அங்கே கங்கை வந்து தாங்கி நிற்கக்கூடிய அழகன். அழகன்கிற வார்த்தையை சாமிக்கு பாருங்க என்ன அழகா வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்படி அழகா அந்த இறைவனுடைய திருமேனி நமக்காக இது திருமேனியே இல்லாதவர் ஒரு நாமம் ஒருவரும் ஒன்றுமில்லா இருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தில்லையனும் கொட்டோமாங்கிற மாதிரிக்க அவருக்கு கிடையாது. ஆனால் நமக்காக உருவம் எடுத்துட்டு வர்றதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அழகாக இருக்கிறதுங்கிறத வந்து அனுபவிக்கிறது. ஆச்சாரியர் அனுபவப்பட்டு அவர் என்ன கண்டாரோ அதை நம்ம கிட்ட வந்து படைக்கிறார். அழகன் ஆயிழைக்கு ஒரு கூறுபட்ட, ஆயிழைன்னா அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. அதாவது அணிகலன்களை அணிந்த அம்பிகை. அந்த அம்மாவுக்கு ஒரு பாகத்தை கொடுத்தவர் அப்படின்னு பொருள். குழகன் மிகவும் அழகா இளமையானவன்னு அர்த்தம். கோவலூர் தினால் நீருபட்ட குளத்தான் மேலும் அடையாளம் காமிக்கிறார். இன்னும் அவனுக்கு புரியல. இந்த கோவலூர்ல இருக்காரியா உடம்பு பூரா வெந்நீர் சன்னித்த மேனி நான் மெய்யெல்லாம் வந்து வெந்நீர் பூசிய மெய்யை முற்றக்கூடிய பூசிய நம்பின்னு சொல்லி இந்த உடல் முழுவதுமாக இந்த பொன்னுடல்ல வெந்நீற்றை வந்து பூசி கொண்டிருக்கக்கூடிய கோலத்தை உடையவர். இன்னும் அடையாளம் வேணுமா அவனுக்கு? இன்னும் யாரை சொல்றது புரியலையா? நீலகண்டன். வேற எவனுக்குமே நீலகண்டன் கிடையாது.
எவனுமே திருநீரை முழுவதுமாக அணிந்து கொள்வது கிடையாது. எவனையுமே அம்பிகைக்கு வந்து பாகம் கொடுத்தவன் கிடையாது. எவனையுமே கங்கையை வந்து சடாமுடியில தாங்கினவன் கிடையாது. இன்னும் தானே உனக்கு வேணும்? நீலகண்டையா விஷத்தை வந்து உண்டு உயிர்களை வந்து காத்தவர். அன்றைக்கு அவர் நீளம் உண்டு இல்லைன்னா இன்னைக்கு நாமெல்லாம் இருப்போம்னு தெரியாதுன்னு தான் நீலகண்டர் திருநீலகண்டர்னு சொல்றாரு. இருவருக்கும் வேறுபட்ட சிந்தையான், இருவர்களாலையும் வந்து சிந்தையாலும் வந்து தொட முடியாத வேறுபட்ட வெளிக்குள் வெளி கிடந்து சொற்பதத்தின் சொற்பதமும் கடந்து நின்ற சுழற்கரிய சூழலாய் இது உன் தன்மைங்கிற மாதிரி சொற்பதங்களாலெல்லாம் வந்து விளக்க முடியாது, சிந்தையாலையும் வந்து அறிய முடியாது பெருமான இவர்களால். ஏன்னா இவர்கள் 2 பேரும் என்னன்னா படைத்தல் தொழில் காத்தல் தொழில் நிலைக்கணும்னா அதற்காக தான் வழிபடுறாங்க. நல்ல சுகமாக இந்த தேவலோக வைகுண்ட சுகம், அப்புறம் என்ன சத்தியலோக சுகம், இந்த உடல் வந்து என்னென்ன சுகங்களை அடைந்து இந்த உயிரை வந்து மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியுமா, ஆட்சி அதிகார சுகம், பல சுகங்கள். அதனால வந்து அவர்களே வந்து அந்த நிலையில இருக்கிறதால அவர்களால் எந்த காலத்திலையும் வந்து இறைவனை வந்து அறிய முடியாது. அதனால அவர்களுடைய சிந்தைக்கிலிருந்து வேறுபட்டு பெருமான் இருக்கிறார் என்று நம்ம அப்படி பொருள் கொள்ளணும். அவர் வீட்டில் இருக்கிற இவ்வளவு அடையாளம் சொன்ன வர்ற அவர் வந்து வீரட்டானத்துல இருக்காரு, அங்க போய் வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சாரியர் உபதேசம் அந்த இடத்துல. குறிகோள் ஆழி நெஞ்சமே கூரை துவர் இட்டார்களும் அறிவில்லாத அமனர் சொல் அபத்தம் ஆவது அரிதிரேல் பொறிகொள் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர்தனுள் வெறிகொள் கங்கை தாங்கினான் வீரட்டானம் சேருமினே. குறிகோள் ஆழி நெஞ்சமே, அதை அப்படியே வச்சுக்குவோம். கூரை துவர்னா அந்த அதான் எல்லாருக்கும் தெரியும், காவி உடைய வந்து துவராடைய நிம்பு இருந்திருப்பார்கள். இவர்களுக்கு சுத்தமா அறிவே கிடையாது. ஒரு ஆச்சாரியார் வந்து நமது சமயத்தை இழிச்ச உடனே எவ்வளவு பெரிய ஒரு செற்றம் வருது பாருங்க. அதெல்லாம் வரணும் நமக்கு. அந்த ஞானசம்பந்த பெருமானோட இயல்பு, நாவுக்கரசர் பெருமான் இயல்பு, அந்த தண்டியடிகள் நாயனாரோட இயல்புலாம் இருக்கு இல்லையா, குலச்செரியார் மங்கையர்க்கரசியார், அந்த இயல்புலாம் நமக்கு வரணும். ஏதோ வந்து கோயில் அடிக்கிறான் வாய மூடிட்டு இருக்கோம், ஏதோ இழிச்சும் பழிச்சும் பேசுறான் வாய மூடிட்டு இருக்கோம், அவர்களையே வந்து ஆதரிக்கிறோம். இந்த இதே வரல, இது அப்புறம் எப்படி நன்மை கிடைக்கும்? அப்போ வந்து இவருடைய செற்றத்தை சொல்றாரு. இப்படி வந்து பொய்யுரை வந்து செய்து நமது சமயத்தை பலவாறாக இழிவுபடுத்துகிறார்கள்னா இயல்பாக எழக்கூடிய நம்ம அப்பாவை யாராவது திட்டினா விடுவோமா? மனைவியை திட்டா, சோம்பேறியா இருந்தா கூட சரி மனைவியை திட்டான், இழிச்சு ஒருத்தன் ரோட்ல போகும்போது திட்டினானா விடுவானா? அப்ப நம்ம சாமி எது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம்னு சொல்லி ஒரு முளைக்குச்சி போல அதையே சுழன்று சுழன்று வந்து நம்மளுடைய நன்மைகளை, வாழ்வில் நன்மைகளை எல்லாம் அடைகிறோமோ அந்த சாமியை ஒருத்தன் இழிச்சு பேசுறான். நாம் வாழக்கூடிய வேதநெறியில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து இழித்து பேசுகிறான். அப்படியே கேட்டுட்டு கை தட்டுறவனும் இருக்கான். ஏதாவது சபைக்கு சுவையா ஏதாவது பேசுறான், கை தட்டுறாலாம் இருக்கான். ஒண்ணுமே எப்படி வந்து இறைவனுடைய திருவுருள் அங்க கிடைக்கும்? அப்ப என்ன சொல்றாருங்க, அவர்களெல்லாம் வந்து அபத்தம்னா பொய், அவன் சொல்றது பூரா எல்லாமே வந்து பொய் நெறி தான், அது உண்மை நெறி கிடையாது. இதை வந்து அறிஞ்சிங்கன்னா குறிகோள் ஆழி நெஞ்சமேன்னா இந்த இடத்துல வந்து ஆழ உள்ள நெஞ்சமே நீ வந்து குறிகோள், நீ வந்து ஒரு குறிப்பாக இதை ஏற்றுக்கொள்ளணும், அப்படி பொருள் எடுத்தா நமக்கு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து எதை குறிக்கொள்ளணும்னு சொல்றாரு, எங்க போய் சேரணும், எதை குறிக்கொள்ளணும்னா பொறிகொள் வண்டு பண் செய்யும்னா அந்த வண்டோட இதெல்லாம் வந்து புள்ளி புள்ளியெல்லாம் இருக்கும்ல, அந்த பாம்புக்கு கூட பொறிகொள் அறம்னு வரும். அது போல பொறிகொள் வண்டுன்னா அந்த வண்டுகள்ல நிறைய வந்து சாமி கோடுலாம் போட்டு அழகா வச்சிருப்பார். நிறைய இவ்வளவு மலர்கள், இவ்வளவு வந்து இயற்கைகள், இவ்வளவு வந்து பறவைகள் எல்லாமே வந்து ஒரு அழகழகா வந்து படைத்து பல்வேறு உயிர்களுக்கு பல்வேறு இது பிடிக்கிற மாதிரி அந்த வண்டுக்கு கூட வந்து கோடு போட்டு வச்சிருப்பார். நான் சாதாரணமா தேங்காய் அந்த உரிச்சு கொடுக்க சொல்லுவாங்க. அப்ப பசங்க வந்து நான் சொல்லுவேன், ஏய் சாமி பாடுறா, மேல வந்து ஒரு கவர் போட்டிருக்காரு பாரு, சுத்தமா காத்து போறாத அளவுக்கு ஒரு கவரு, உள்ள நாறுலாம் வந்து இவ்வளவு வச்சிருக்காரு பாரு, அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஓடு வச்சு ஓடு மேல ஒரு மெம்பரின் கொடுத்துருக்காரு பாரு, அப்புறம் ஓட்டுக்குள்ள தேங்காய்க்கும் அந்த இது இருக்கு, அதுக்கு இடையில கூட உள்பக்கமா ஒரு காப்பு கொடுத்து இப்படிலாம் காத்து சாமி அனுப்பியிருக்காரு. இதுதான் உண்மைதான். அது வந்து நம்ம ஆழ்ந்து சிந்தித்தாதான் இதெல்லாம் தெரியும். அப்போ வந்து என்ன சொல்றாரு, ஆழி நெஞ்சமேன்னா நினைப்புன நெடுங்கினர்னு எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு நீ இப்படிலாம் கிடக்குறீடா உலகில, நீ வந்து குறிக்கோளா கொள்ளு. இந்த பொறிகள் வண்டு பண் செய்யும், பண்ணாக வந்து பாடக்கூடிய, பண்ணோடு பாடக்கூடிய இந்த பொறிகள்லாம் கோடுகள்லாம் உடைய அந்த வண்டுகள்லாம் பண் செய்யக்கூடிய, பூந்தன்னா பூக்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய குளிர்ந்த கோவலூர்தனுள் வெறிகொள் கங்கை தாங்கினான்னா இப்படி கூட எடுத்துக்கலாம். அதாவது கடுத்து வரும் கங்கை தினை கமழ்சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர் எம்பெருமானார் தானே மனிதா உரையும்புடன்னு சொல்லி
புள்ளிருக்கு உள்ள ஞானசம்பந்தர் சொல்லுவாரு. ஆழ்த்து வந்து இடியும் கங்கை நங்கையாலை நீ சடைமிசை கறந்த தீர்த்தனே என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் திருப்பூங்கூர்ல சொல்லுவாரு. அதை போல வந்து உலகத்தையே அழிக்கணும். இந்த நம்ம புனிதமாக இருக்கிறவர்கள் இந்த மனிதன்கிட்ட போனா அவன் வந்து நம்மளோட புனிதத்தை கெட்டு விடுமேன்னு கோபத்தோடு இந்த உலகத்தையே அழிக்கணும்னு வரும்பொழுது ஒரு மயிரில் வந்து பெருமான் வந்து தாங்கிக்கிறாரு. வெறிகோள் கங்கை தாங்கினான் அல்லனா மனம் வீசக்கூடிய அப்படி கூட நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அவர் இருக்கக்கூடிய வீரட்டானத்தை போய் சேருவோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து திருக்கடைக்காப்பு. கழியோடு உழவு காணல் சூழ் காழி ஞான சம்பந்தன். கழின்னா அந்த கடற்கரை, அந்த கடல் அடையாள அடிச்சுட்டு எல்லாம் போகுது. அங்க இருக்கக்கூடிய சோலை, அந்த இடம், அந்த மண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு தடவை நிறைய வந்ததுன்னா அந்த உப்பு நீர்லாம் கலந்து மிகவும் வந்து சிறு மணல்களாக இருக்கும். அந்த பகுதி, அந்த கடற்கரை சோலையெல்லாம் இருக்கிற இது வந்து கழின்னு பேரு அந்த கடற்கரைக்கு. கழிவோடு உழவு காணல்னா கடற்கரை சோலை சூழ் காழி ஞான சம்பந்தம். சிறுகாழி இப்படி சூழப்பட்டிருக்கிறது, அது கடற்கரையோட கழிகளால் வந்து சூழப்பட்டிருக்கிறது காழி என்று சொல்றாரு. பழிகள் தீர சொன்னா உலகில் நம்ம வந்து எவ்வளவோ அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, திட்டமிட்டோ திட்டமில்லாமலோ அந்தந்த சூழலுக்கு தக்கவாறு குற்றம் என்று தெரிஞ்சும் குற்றம் செஞ்சிருப்போம்ல. அப்படிப்பட்ட அதனால் ஏற்படக்கூடிய பழிகள், அந்த பாவங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், இவைகள்லாம் வந்து நாசம் ஆயிடுங்கிறான். நான் சொன்ன இருக்குல்ல, இது வந்து இந்த பழிகள்லாம் பல பிறவிகள் உங்களுக்கு ஏற்பட்ட பழி, இந்த பிறவில மட்டும் இல்லை, அதெல்லாம் தீர நான் வந்து இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய பரத்துவத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த பாவங்கள்லாம் நாசமாயிடும். ஏன்னா அந்த பழியெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா அப்புறம் எப்படி பாவம் வந்து விளையும்? அப்படி எடுத்துக்கணும் அதை. ஆதலால் அழிவிலீர், நீங்க உங்களுக்கு இனிமே அழிவு கிடையாது. யார் வந்து ஞான சம்பந்தனாகிய என்னால் வந்து சிவபரத்துவம் பேசப்படுகிறதோ அந்த திருமுறை பாடல்கள் எல்லாம் உயித்து மெய்ப்பொருளை உணர்வதும் என்ற ஒரு வேட்கையை உங்கள் உயிரறிவிலே உற்பத்தி கொண்டு தொடர்வீர்களானால் பெருமானே உங்களுக்கு ஞானம் கல்லாமல் கலை ஞானம் கற்பிச்சிடுவாரு. உங்களுக்கு அழிவு கிடையாது. இந்த உயிருக்கு அழிவு கிடையாது. இந்த பிறவிலேயே உனக்கு வந்து நேரடியாக உயர் உலகம் உனக்கு கிடைக்கும். அழிவிலே கொண்டு ஏத்துமீன். ஆதலால் நான் பாடியிருக்கேன் பாரு, இதெல்லாம் கொண்டு பெருமானை ஏத்துங்க. அந்தன் கோவலூர்தனில், அந்த அழகிய அழகிய அந்த கோவலூர்தனில், என பெருமான் விட்டிருக்கிறதால அழகு. விழிகோள் பூதப்படையினான், இந்த விழிக்கக்கூடிய குண்டை குரல் பூதன்னு சொல்லுவோம்ல, அந்த அவர் இருக்கக்கூடிய அந்த வீரட்டணத்தை வந்து சேருங்கன்னு சொல்லி அற்புதமான இது. இந்த உபதேசத்துல நிறைய வந்து பாருங்க, கரவலார் மனைக்கடைகள் தோறும் நீங்க வந்து போகக்கூடாது, ஏமாத்திரவன் அந்த வஞ்சக நெஞ்சம் உள்ளவங்கிட்ட கிட்டவே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அருமையாக பண்ணியிருக்காரு. அல்லல்னா நரகம், நரகத்துக்கு வந்து போக மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க. வாட்போக்கி திருப்பதிகத்துல எல்லாமே வந்து உபதேசமாக வந்து சொல்றாரு. அந்த அதாவது காலபாச குறுந்தொகையில அப்பர் பெருமான் அந்த யமதூதுவர்களை வந்து எச்சரிப்பார். எவன் விபூதி பூசிக்கனா கிட்ட போகாத, யாரு திருநாமம் சொல்றானா கிட்ட போகாத, எவன் கல்லவடை மட்டும் இந்த இசைக்கு கருவிகள்லாம் இது பண்றாங்களோ அவங்க கிட்ட போகாத, யார் மலர் பறித்து வழிபடுறன்னா பல திருத்தொண்டுகளை எல்லாம் சொல்லி அந்த தொண்டர்கள் பக்கம் போகாத, போனீங்கன்னா எங்க சாமி கொண்டுடுவாரு அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு அந்த காலபாச திருத்தொகை. வாட்போக்கி நாளைக்கு கும்பாபிஷேகம் நினைக்கிறேன், 22, இன்னைக்கு 21, நாளைக்கு அது கும்பாபிஷேகம். ஐயர் மலைன்னு சொல்லுவாங்க. குளித்தலைக்கிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டரு தெற்க இருக்கு. இந்த பக்கம் ஈங்கோய் மலை, அங்க ஐயர் மலை. அந்த மலையில இருக்கக்கூடிய பெருமான் அவர் வந்து சுயம்பு மூர்த்தி. மலை முடிச்சுதாங்கிறது நான் பார்த்ததுல என்னோட அப்சர்வேஷன். அது தனியாக லிங்க பிரதிஷ்டை இல்லாம மலையோட அந்த உச்சியையே வந்து லிங்க இது ஆவுடையார் சேர்த்து பண்ணதா என்னோட இது. அங்க வந்து என்ன பண்ணுவாரு, வாட்போக்கில வந்து விடுத்த தூதுவர் வந்து வினைக்குழி படுத்த போது பயனிலை பாவிகால். ஒன்று அந்த வினைக்குழின்னா நரகக்குழியில தள்ளும் போது அப்போ வந்து நான் தப்பிக்கணும்னு நினைச்சிங்கன்னா பாவிகளை முடியாதுடான்னு சொல்லுவார். அவன் யமதூதன் வந்து உன்னை போட்டு கொல்லுவான். நீ அப்போ அது வரையிலும் காத்திருந்து இறைவனையே வழிபடாமலே போற்றாமலே இப்படி இருந்துட்டீங்கன்னா என்னடா ஆகிறதுங்கிறாரு. வந்து இவ்வாறு வளைத்தெழுதுவர் உந்தி ஓடி நரகத்திடாமணும் வந்து அடைங்கடாங்கிறாரு. பாட்போக்கி அடைங்கடான்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அதான் சுந்தரமூர்த்தி சாமிகள் பிடித்தாட்டி பெருமனார் தமிழிசைக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான்னு சொல்லி அந்த பதிகம் முழுக்களுமே, திருப்பதிகம் முழுவதுமே வந்து தில்லையில பெருமானை வந்து போற்றி. ஏன்னா இதுதான் வந்து பயங்கரமான விஷயம். வாழ்க்கையில வந்து இறுதி வந்து இந்த உடலை விட்டுட்டு உயிர் போகும்போது எமங்கை வந்து படக்கூடாது.
அதற்கு வழி என்னன்னா, ஒரே வழி இறைவனுடைய திருவடியை சிந்திப்பது, இறைவனுடைய பெருமைகளை பேசுவது, இறைவனுடைய பெருமைகளை பேச கேட்பது. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்ன்னு சொல்றாங்க. திருநீர் அணிந்து, ருத்ராக்கம் அணிந்து காப்பு செய்யக்கூடியது. எப்பொழுதும் திருநாமம் ஓதிக்கொண்டே இருப்பது. நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நான் நமச்சிவாயன்னு. எப்பொழுதும் திருநாம சிந்தையிலே இருக்கிறது, திருவுருவ சிந்தையிலே இருக்கிறது. இவையெல்லாம் வந்து வழிபாடு முறைகள். இவையெல்லாம் நம்ம வந்து முற்றிலுமாக காக்கும். இது ஆச்சாரியர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். இதை வந்து பின்பற்றி நான் வந்து முழுவதுமாக பின்பற்றி இந்த வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று இதுவரை கேட்ட அன்பர்களுக்கும், சாந்தா சண்முகம் அவர்களுக்கும் எல்லா இறை நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.